வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி அமைக்க ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி ஒப்புதல். துடிப்புள்ள இளைஞர்களை அமைச்சராக தேர்வு செய்கிறார் கேஜ்ரிவால். முன்னாள் நீதிபதி கங்குலி மீது போலீசில் புகார் அளிக்க முடிவு. பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான பெண் வக்கீல் ஆவேசம். மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் நினைவு நாள். நினைவிடத்தில் திரண்ட பொதுமக்கள். அஞ்சலி செலுத்திய முதல்வர் ஜெயலலிதா கோடநாடு பயணம். விரிவான செய்திகள். டெல்லியில் ஆட்சி அமைக்க ஆம் ஆத்மி கட்சிக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி ஒப்புதல் அளித்துள்ளார். இதைத் தொடர்ந்து திட்டமிட்டபடி டிசம்பர் 26ஆம் தேதி அவர் பதவியேற்க உள்ளதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. டெல்லி தேர்தலில் தொங்கு சட்டசபை ஏற்பட்டதை அடுத்து காங்கிரஸ் கட்சி வெளியில் இருந்து அளிக்கும் ஆதரவுடன் ஆட்சி அமைக்க ஆம் ஆத்மி கட்சி ஒப்புக் கொண்டுள்ளது. அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் திங்களன்று கவர்னர் நஜீப் ஜங்கை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். கெஜ்ரிவாலின் முடிவு குறித்து ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜிக்கு கவர்னர் நஜீப் ஜங் அறிக்கை அனுப்பினார். இதற்கு செவ்வாயன்று ஜனாதிபதி ஒப்புதல் அளித்துள்ளார். டெல்லியின் இளம் முதல்வர் என்ற பெருமையை பெறும் 44 வயது நிரம்பிய கெஜ்ரிவால் அமைச்சரவையை உருவாக்கும் பணியிலும் மும்முரமாக ஈடுபட்டுள்ளார். டெல்லி ஐஐடியில் படித்த 39 வயது நிரம்பிய சோம்நாத் பார்த்தி சபாநாயகராக நியமிக்கப்பட உள்ளதாக அக்கட்சி வட்டாரத்தில் தெரிவிக்கப்படுகிறது. கெஜ்ரிவாலுக்கு நெருக்கமான 41 வயது நிரம்பிய மனிஷ் சிசோடியா, 26 வயதே ஆன பத்திரிகையாளர் ராக்கி பெர்லான் ஆகியோர் அமைச்சர்களாகின்றனர். கிரண்வாலியாவை தோற்கடித்த 40 வயது வினோத்குமார் பின்னி, 34 வயதே ஆன என்ஜினியர் சௌரப் பரத்வாஜ் ஆகியோரும் அமைச்சரவையில் இடம்பெறுவார்கள் என்று தெரிகிறது. முன்னாள் முதல்வர் ஷீலா தீட்சித் தலைமையிலான அமைச்சரவையின் சராசரி வயது 63ஆக இருந்தது. இப்போது கேஜ்ரிவால் அமைச்சரவை இளமை துடிப்புடன் அமையவுள்ளதாக ஆம் ஆத்மி கட்சியினர் பெருமை தெரிவித்துள்ளனர். வரும் 26ஆம் தேதி டெல்லி ராம்லீலா மைதானத்தில் நடக்கும் விழாவில் புதிய அமைச்சர்களுடன் அரவிந்த் கெஜ்ரிவால் முதல்வராக பதவியேற்க உள்ளதாகவும் அக்கட்சியினர் தெரிவித்துள்ளனர். டெல்லி முதல்வராக போகும் அரவிந்த் கெஜ்ரிவால் போலீஸ் பாதுகாப்பு வேண்டாம் என்று மறுத்ததை தொடர்ந்து இப்போது அரசு பங்களாவும் வேண்டாம் என்று நிராகரித்துள்ளார். டெல்லியில் ஆட்சி அமைக்க கெஜ்ரிவால் உரிமை கோரியதும் டெல்லி போலீசார் அவருக்கு பாதுகாப்பு அளிக்க முன்வந்தனர். ஆனால் அதை ஏற்க அரவிந்த் கெஜ்ரிவால் மறுத்துவிட்டார். இது தொடர்பாக டெல்லி போலீசுக்கு கெஜ்ரிவால் அனுப்பிய கடிதத்தில், எனக்கு கடவுள்தான் மிகப்பெரிய பாதுகாப்பு என்றும், ஆகவே எனக்கு பாதுகாப்பு எதுவும் தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளார். காசியாபாத்தில் உள்ள அவரது வீட்டுக்கு வந்த போலீசாரையும் பாதுகாப்பு தேவையில்லை என்று கூறி கெஜ்ரிவால் திருப்பி அனுப்பினார். இந்நிலையில் செவ்வாயன்று கெஜ்ரிவாலை டெல்லி தலைமைச் செயலாளர் TM சபோலியா சந்தித்தார். முதல்வர் என்ற முறையில் அரசு பங்களா ஒதுக்குவது குறித்து தலைமைச் செயலாளர் சபோலியா பேசிய போது தனக்கு அரசு பங்களா தேவையில்லை என்று கெஜ்ரிவால் நிராகரித்துவிட்டார். விஐபிக்களின் ஆடம்பரமில்லா கலாச்சாரத்தை உருவாக்குவோம் என்று தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்துள்ளபடி போலீஸ் பாதுகாப்பு பங்களாவை கெஜ்ரிவால் நிராகரித்துள்ளதாக ஆம் ஆத்மி கட்சியினர் கூறுகின்றனர். ஆனால் முதல்வராக போகும் கெஜ்ரிவாலுக்கு இவற்றால் பிரச்சினைகள் ஏற்படும் என்பதால் அதிகாரிகள் செய்வதறியாது திகைத்துள்ளனர். செக்ஸ் கொடுமைக்கு உள்ளாக்கிய முன்னாள் நீதிபதி கங்குலி மீது உரிய நேரத்தில் போலீசில் புகார் செய்யப்போவதாக அவரால் பாதிக்கப்பட்ட பெண் வக்கீல் அறிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி AK கங்குலி கடந்த ஆண்டு இறுதியில் இளம் பெண் வக்கீலை செக்ஸ் கொடுமைக்கு ஆளாக்கியதாக புகார் எழுந்தது. இதனால் மேற்கு வங்க மனித உரிமை கமிஷன் தலைவர் பொறுப்பிலிருந்து கங்குலியை நீக்க வேண்டுமென பல தரப்பிலிருந்தும் கோரிக்கைகள் வலுத்துள்ளன. இந்நிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சதாசிவத்துக்கு திங்களன்று கடிதம் அனுப்பிய கங்குலி, தான் எந்த பெண் பயிற்சி வக்கீலையும் செக்ஸ் கொடுமைக்கு ஆளாக்கவில்லை என்று தன்னிலை விளக்கம் அளித்திருந்தார். உச்சநீதிமன்ற நீதிபதி என்ற முறையில் செல்வாக்கு மிக்கவர்களுக்கு எதிராக சில தீர்ப்புகளை கூறியதால் தன்னை பழிவாங்கும் நோக்குடன் சதி வேலைகள் நடந்து வருவதாகவும் அந்த கடிதத்தில் கங்குலி கூறியிருந்தார். செக்ஸ் புகார் கூறிய பெண் வக்கீல் கங்குலியின் தன்னிலை விளக்கத்தை நிராகரித்துள்ளார். கங்குலிக்கு எதிரான தன்னுடைய வாக்குமூலம் பொய்யானது என்று யாராவது கூறினால் அவர்கள் தன்னை மட்டுமல்ல உச்சநீதிமன்றத்தையும் அவமதிப்பதாக அர்த்தம் என்று லீகலி இந்தியா வலைதள பிளாக் மூலம் பெண் வக்கீல் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தை இருட்டடிப்பு செய்து விசாரணையிலிருந்து தப்புவதற்காக சிலர் வதந்திகளை பரப்பவும் அரசியலாக்கவும் முயற்சிப்பதாகவும் கங்குலி மற்றும் அவருக்கு ஆதரவாக குரல் கொடுப்பவர்களை பெண் வக்கீல் சாடியுள்ளார். சூழ்நிலையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்த விவகாரத்தில் ஆரம்பம் முதலே மிகப்பெரிய பொறுப்புணர்வுடன் தான் செயல்பட்டு வருவதாகவும் உரிய நேரத்தில் உரிய சட்ட நடவடிக்கைகளை எடுப்பது பற்றி தான் ஆராய்ந்து வருவதாகவும் பெண் வக்கீல் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் போலீசில் பெண் வக்கீல் முறைப்படி புகார் அளிப்பார் என்பது உறுதியாகி இருப்பதால் நீதிபதி கங்குலிக்கு சிக்கல் அதிகரித்துள்ளது.
மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 26வது நினைவு தினத்தை முன்னிட்டு மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் முதல்வர் ஜெயலலிதா உள்பட ஏராளமானோர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் அதிமுகவின் நிறுவன தலைவருமான எம்ஜிஆரின் 26வது நினைவு தினம் செவ்வாய்க்கிழமையன்று தமிழகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டது. மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள எம்ஜிஆர் சமாதியில் அதிமுக சார்பில் முதல்வர் ஜெயலலிதா மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். அவரை தொடர்ந்து அமைச்சர்கள், அதிமுக நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் எம்ஜிஆர் சமாதிக்கு மலர் அஞ்சலி செலுத்தினர். வரும் லோக்சபா தேர்தலில் அதிமுக முழுமையான வெற்றியை பெற அல்லும் பகலும் அயராது உழைப்போம் என ஜெயலலிதா முன்னிலையில் அமைச்சர்கள், அதிமுகவினர் உறுதிமொழி ஏற்றனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு உட்பட்ட 40 நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகளிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மகத்தான வெற்றி பெறச் செய்து எதிர்கால இந்தியாவை வழிநடத்தும் அதிகாரத்தை மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பொற்கரங்களில் வழங்கும் வகையில் அர்ப்பணிப்போடு கூடிய கடும் உழைப்பின் மூலம் முழு ஆற்றலோடு களப்பணியாற்றுவோம் என்று உறுதி கூறுகிறோம். எம்ஜிஆர் சமாதிக்கு அஞ்சலி செலுத்திய பின் முதல்வர் ஜெயலலிதா நீலகிரி மாவட்டம் கோடநாட்டிற்கு புறப்பட்டு சென்றார். சில வாரங்கள் அங்கு தங்கியிருந்தபடியே அரசு பணிகளை மேற்கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எம்ஜிஆர் இந்த உலகை விட்டு மறைந்தாலும் அவரது புகழ் எல்லோருடைய மனதிலும் நிலைத்து நிற்கிறது என எம்ஜிஆர் சமாதிக்கு அஞ்சலி செலுத்த வந்த பொதுமக்கள் தெரிவித்தனர். அந்த தலைவர் இறந்ததுலேருந்து இந்த 26 வருஷமா அண்ணா சமாதிக்கு வந்து அவருக்கு நாங்கள் அழுதுட்டு போறோம். அந்த தெய்வம் இல்லாம எங்களுக்கு நிம்மதியே இல்லை. எங்களுக்கு ஒன்றும் கொஞ்ச நாளைக்கு அந்த தெய்வம் இருந்திருந்தா எங்களுக்கெல்லாம் ஒரு ஆதரவா இருந்திருக்கோம். எங்க தாய் தகப்பன் செத்ததை கூட நாங்க மறந்துட்டோம். தலைவர் நினைவு நாளுக்கோசம் நாங்க வருவோம். நான் டிஃபன் கடை போட்டு வியாபாரம் பண்றேன். நான் அதை கூட எடுத்து வச்சுட்டு தான் வரேன். இன்னொரு நாளை நாங்க மறக்கிறதே கிடையாது. இன்னும் என் காலம் இல்லை, இன்னும் குழந்தைங்க வளர்ற காலத்துக்கு கூட இந்த நாளை எந்த குழந்தைங்களும் மறக்காது. எம்ஜிஆர் நினைவிடத்திலும் அவரது ராமாபுரம் இல்லத்திலும் பல்வேறு கட்சித் தலைவர்கள் மற்றும் பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தினர். திருவாரூரில் போலீஸ் காவலில் வாலிபர் மர்மமான முறையில் உயிரிழந்தார். இதை கண்டித்து பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் ஆலிவலம் பகுதியைச் சேர்ந்த ஒரு நபர் தனது டிராக்டர் ஒன்று திருட்டு போய்விட்டதாக ஆலிவலம் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். இந்த புகார் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் நெங்காளி கிராமத்தைச் சேர்ந்த சுந்தர் என்பவரை திங்கட்கிழமையன்று நள்ளிரவு விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். அவரிடம் விடிய போலீசார் தீவிரமாக விசாரித்ததாக கூறப்படுகிறது. செவ்வாய்க்கிழமையன்று காலை சுந்தர் போலீஸ் காவலிலேயே மர்மமான முறையில் இறந்தார். அதைத் தொடர்ந்து அவருடைய உடலை பிரேத பரிசோதனைக்காக திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் ஆவேசமடைந்த அப்பகுதி மக்கள் போலீசாரை கண்டித்து திருத்துறைப்பூண்டி நெங்காளி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். போலீசாரின் துன்புறுத்தலால் தான் சுந்தர் இறந்தார் என்று குடும்பத்தினர் குற்றம் சாட்டினர். 6-7 மணி போல வந்து சொல்றாங்க இறந்து போயிட்டான், வெட்டு வந்துருச்சு, கொண்டுட்டு போனோம், இறந்து போயிட்டான். ஆனா இதுக்கு இவ்வளவுக்கும் காரணம் போலீஸ் ஸ்டேஷன், ஆலிவலம் போலீஸ் ஸ்டேஷன் தாங்க. ஆலிவலம் போலீஸ் தான் கண்டிக்கிறோம், அவ்வளவுதான். எங்களுக்கு ஆலிவலம் போலீஸ் தான் பதில் சொல்லணும். போலீஸ் காவலில் வாலிபர் உயிரிழந்த சம்பவம் நெங்காளி கிராமத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தியதால் அசம்பாவித சம்பவங்கள் நடக்காமல் தடுப்பதற்காக பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. நுகர்வோர் தாங்கள் வாங்கும் பட்டு துணிகள் தூய்மையான பட்டு கொண்டு தயாரிக்கப்பட்டதுதானா என உறுதி செய்து கொள்ளும் வகையில் சில்க் மார்க் முத்திரையின் முக்கியத்துவம் குறித்து விளக்கும் வகையில் சென்னையில் சில்க் மார்க் கண்காட்சி நடக்கிறது. நம் நாட்டின் பாரம்பரியமிக்க சிறந்த துணிகளில் பட்டு துணிகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. போலியான பட்டு புடவைகளை எளிதில் அறிந்து கொள்ள உண்மையான பட்டு துணிகளில் சில்க் மார்க் முத்திரை உள்ளதா என்று மக்கள் பார்த்து வாங்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சென்னையில் பிரம்மாண்டமான கண்காட்சி நடக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 13 மாநிலங்களைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட அரங்குகள் மூலம் தூய பட்டு துணிகள் இந்த கண்காட்சியில் இடம்பெறுகின்றன. சில்க் மார்க் லேபிள் என்பது 100% தூய பட்டால் செய்யப்பட்ட பொருட்களா இல்லையா என்பது கூறும் வகையில் இந்த லேபிளையும் பொருத்துகிறோம். பட்டு துணிகளை நெசவு செய்து அது எடுத்து மார்க்கெட்டில் விற்கும்போது இந்த லேபிள் உள்ளதா என்று மக்கள் பார்த்து வாங்க வேண்டும். டிசம்பர் 25 முதல் டிசம்பர் 31 வரை இந்த கண்காட்சி நடக்கிறது.
ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கு கடல் வழியாக கஞ்சா கடத்த முயன்றவரை போலீசார் கைது செய்தனர். ராமேஸ்வரம் தனுஷ்கோடி கடற்கரையோரம் சந்தேகப்படும்படியாக ஒருவர் நின்று கொண்டிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து இன்ஸ்பெக்டர் ஆறுமுக நயினார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அந்த நபரை மடக்கி பிடித்து விசாரித்தபோது அவரிடம் 4 கிலோ எடை கொண்ட கஞ்சா இருந்தது. அதன் மதிப்பு 1.5 லட்சம் ரூபாய். பின்னர் அவரை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்த போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் இலங்கை மன்னார் பகுதியைச் சேர்ந்த பால்சாமி என்பதும் தற்போது திருச்சி அகதி முகாமில் தங்கி இருப்பதும் தெரியவந்தது. மேலும் ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கு கஞ்சா கடத்துவதற்காக பால்சாமி தனுஷ்கோடி வந்தது விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து பால்சாமி மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை வரவேற்பதற்காக 3D மற்றும் டிஜிட்டல் பிரிண்ட் கேக்குகள் விற்பனைக்கு வந்துள்ளன. உலகம் முழுவதும் புதன்கிழமை அன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. கிறிஸ்துமஸ் தினத்தன்று உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு கேக் வழங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவார்கள். இந்த பண்டிகைக்காக கடைகளில் புதுவிதமான கேக்குகள் மற்றும் இனிப்பு வகைகள் விற்பனைக்கு வந்துள்ளன. வழக்கமான பிளம் கேக்குகளை தவிர இந்த ஆண்டு டிஜிட்டல் பிரிண்ட் கேக்குகள் 3D கேக்குகளை அறிமுகப்படுத்தியுள்ளதாக நெல்லையைச் சேர்ந்த கேக் தயாரிப்பாளர் முகமது ஷாதிக் கூறினார். கிறிஸ்துமஸ்ல நம்ம புதுசா என்னென்ன கேக்லாம் லான்ச் பண்ணிருக்கோம் பார்த்தோம்னாக்கா டிஜிட்டல் பிரிண்ட் கேக்கு, 3D கேக்கு, சாக்லேட் ட்ரிபிள் கேக்கு, சாக்லேட் ஃபேண்டசி, அப்புறம் கார்ட்டூனு, டோரா பூச்சி, ஆங்கிரி பேர்டு, கமர்ஷியலாக எல்லா மக்களும் சாப்பிடக்கூடிய வகையில் சாதாரண ஆர்டினரி கேக்கு. மேலும் குழந்தைகளை கவரும் வகையில் மிக்கி மவுஸ், ஆங்கிரி பேர்ட்ஸ் மற்றும் ஐஸ்கிரீம் கேக்குகளும் இந்த ஆண்டு விற்பனைக்கு வந்துள்ளன. UGC தேர்வெழுத சிறப்பு அனுமதி கோரும் முதுகலை பட்டம் பெற்ற பார்வை மற்றும் காது கேட்கும் திறன் முற்றிலும் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி தீவிரமாக போராடி வருகிறார். சென்னையில் வசிக்கும் மிரண்டா என்பவர் பிறவியில் இருந்தே பார்வை குறைபாடும் 8 வயது முதல் கேட்கும் திறனும் இழந்த 35 வயது இளைஞர். தனது விடாமுயற்சியால் முதுகலை பட்டம் பெற்ற இவரால் தற்போது UGC தேர்வு எழுத முடியவில்லை. பிரெயில் முறையிலான கேள்வித்தாள் இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்த மிரண்டா அதற்காக கடும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். இவரது போராட்டத்திற்கு தன்னார்வலர் உதவி வருகின்றனர். மிஸ்டர் மிராண்டா பார்வை மற்றும் செவித்திறன் குறைபாடு உடையவர். அவர் கடந்த 2 ஆண்டு காலமாக UGC ஸ்லெட் மற்றும் UGC நெட் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஒவ்வொரு தடவையும் அவருக்கு பிரெயில் கொஸ்டின் பேப்பர் UGCனால மறுக்கப்பட்டு வருது. கோர்ட்லேயும் ஒரு டைம்லி ஜட்ஜ்மெண்ட், ஃபேவரபிள் ஜட்ஜ்மெண்ட் இந்த சண்டேக்குள்ள கிடைச்சு அவர் சண்டே எக்ஸாம் பிரெயில் கொஸ்டின் பேப்பர் மூலமாக எழுதணும் அப்படின்றது எங்களுடைய விருப்பம். உயர்நீதிமன்றம் வரை சென்று போராட தயாராகிவிட்ட மிரண்டா நல்ல தீர்ப்பு கிடைத்தால் தன்னை போன்றவர்களுக்கு கலங்கரை விளக்கமாக அமையும் என்று நம்பிக்கையுடன் கூறினார். தங்கத்தின் விலையில் செவ்வாய்க்கிழமை என்று மாற்றம் இல்லை. ஒரு சவரன் தங்கம் 22,256 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,782 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 10 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 46 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 43,305 ரூபாயாக இருந்தது. வயது முதிர்வு காரணமாக புத்துணர்வு முகாமிற்கு செல்ல முடியாத குமரி மாவட்ட தேவசம்போட் யானைக்கு சொந்த ஊரிலேயே புத்துணர்வு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் தேவசம்போடுக்கு சொந்தமாக கோபாலன் என்ற யானை குழித்துறை ஸ்ரீ மகாதேவர் கோவில் வளாகத்தில் இருந்து வருகிறது. 61 வயதான இந்த யானை வயது முதிர்வு காரணமாக நீண்ட தூரம் பயணம் செய்ய முடியாததால் கோவையில் நடக்கும் யானைகள் புத்துணர்வு முகாமிற்கு அழைத்துச் செல்லப்படவில்லை. ஆனால் புத்துணர்வு முகாமில் வழங்கப்படும் சிகிச்சையும் உணவும் யானை கோபாலனுக்கு குழித்துறையிலேயே வழங்கப்படுகிறது. கால்நடை மருத்துவர்கள் யானையை பரிசோதனை செய்து மருந்து கொடுப்பதோடு நடைப்பயிற்சி, ஊட்டச்சத்து உணவுகளும் வழங்கப்படுகிறது. புத்துணர்வு சிகிச்சை நல்ல பலனளிக்க துவங்கி இருப்பதால் யானை கோபாலன் கோவில் வளாகத்தில் உற்சாகத்தோடு வலம் வருகிறது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.